வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவில் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம் என்று சொன்னால் நம்புவீர்களா? அடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படியாமையால் பேரழிவாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் கற்பனை கதை இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு போர்க்களத்தில் இது நிஜமாகவே நடந்தது. அந்த ஒரு தருணம், அந்த ஒரு கீழ்ப்படியாமை சரித்திரத்தின் போக்கையே மாற்றிப் போட்டது. அந்த நிகழ்வு சூரா அல் இம்ரான் அத்தியாயத்தில் நமக்காக பாதுகாக்கப்பட்டு இன்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. இன்று அந்த வரலாற்றுப் பிழையிலிருந்து உங்கள் இன்றைய நிதி மற்றும் சமூக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான ரகசியங்களை நாம் கற்கப் போகிறோம். கிபி 625 ஆம் ஆண்டு, இஸ்லாத்தின் ஆரம்ப காலம். மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட முஸ்லிம்கள் மதீனாவில் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் குறைஷிகளின் அச்சுறுத்தல் ஓயவில்லை. அவர்கள் ஒரு மாபெரும் படையுடன் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். அந்த போர்தான் உஹத் போர். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறிய படையுடன் அவர்களை எதிர்கொண்டார்கள். ஆனால் அவர்களின் திட்டம் மிகத் தெளிவாக இருந்தது. உஹத் மலையில் இருந்த ஒரு முக்கியமான கணவாயில் 50 வில் வீரர்களை நிறுத்தினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மிகவும் கண்டிப்பானது. நாம் வெற்றி பெற்றாலும் சரி, அல்லது போரில் தோற்று எங்கள் உடல்களை பறவைகள் கொத்தித் தின்றாலும் சரி, நான் அடுத்த கட்டளை கொடுக்கும் வரை நீங்கள் இந்த இடத்தை விட்டு ஒரு அடிகூட நகரக்கூடாது. போர் தொடங்கியது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. எதிரிகள் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தார்கள். போர்க்களத்தில் அவர்கள் விட்டுச் சென்ற செல்வங்கள் சிதறிக் கிடந்தன. அந்த வரலாற்றுத் தவறும் இன்றைய நமது நிலையும். வெற்றியை பார்த்ததும் மலையின் மீது இருந்த வில் வீரர்களில் சிலருக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. சிலர், போர் முடிந்துவிட்டது, நாம் ஏன் இங்கே காத்திருக்க வேண்டும்? நாமும் சென்று போரில் கிடைத்த செல்வங்களை சேகரிப்போம் என்றார்கள். மற்றவர்கள், வேண்டாம், அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் என்பதை நினைத்துப் பாருங்கள், கட்டளை வரும் வரை நகரக்கூடாது என்று தடுத்தார்கள். ஆனால் பெரும்பாலானோர் அந்த ஆசைக்கு அடிபணிந்து விட்டார்கள். அவர்கள் மலையிலிருந்து இறங்கி உலக ஆதாயங்களை நோக்கி ஓடினார்கள். தங்களின் மிக முக்கியமான பொறுப்பை மறந்தார்கள். அதுதான் திருப்புமுனை. பாதுகாப்பின்றி இருந்த அந்த கணவாய் வழியாக எதிரி படையின் தளபதி காலித் இப்னு வலீத், அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, தனது குதிரைப்படையுடன் உள்ளே நுழைந்து முஸ்லிம்களை பின்னாலிருந்து தாக்கினார். வெற்றி முகம் தோல்வி முகமாக மாறியது. முஸ்லிம்கள் பெரும் இழப்பைச் சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்தக் களத்தில் காயமடைந்தார்கள். இந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் சூரா அல் இம்ரானின் 152வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். நீங்கள் விரும்பிய வெற்றியை அவன் உங்களுக்குக் காட்டிய பின்னர் நீங்கள் தைரியத்தை இழந்து நபியின் கட்டளை குறித்து உங்களுக்குள் சண்டையிட்டு மாறு செய்தீர்கள். உங்களில் இந்த உலகை விரும்புவோரும் இருக்கிறார்கள், மறுமையை விரும்புவோரும் இருக்கிறார்கள். சற்று சிந்தித்துப் பாருங்கள். இந்த வசனம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கியது. ஆனால் அது இன்றும் நம்முடன் பேசுகிறது. அந்த வில் வீரர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நாம் அந்த மலையிலிருந்து இறங்கியிருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ற மலையிலிருந்து, நேர்மை என்ற மலையிலிருந்து, ஒழுக்கம் என்ற மலையிலிருந்து, குறுகிய கால ஆதாயங்கள் என்ற செல்வங்களை நோக்கி நாம் ஓடவில்லையா? ஒரு வியாபாரத்தில் நேர்மையாக இருந்தால் மெதுவாகத்தான் வளர முடியும். ஆனால் குறுக்கு வழியில் சென்றால் உடனே லாபம் பார்க்கலாம் என்று நம் மனம் சொல்லும்போது நாம் அந்த ஊஹத் மலையிலிருந்து இறங்குகிறோம். ஒரு வேளையில் கடினமாக உழைப்பதை விட மேலதிகாரிக்கு முகஸ்துதி பாடி பதவி உயர்வு பெறலாம் என்று நினைக்கும்போது நாம் நமது பொறுப்பிலிருந்து இறங்குகிறோம். குடும்பத்தில் நமது கடமைகளை விட தனிப்பட்ட சந்தோஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் அந்த மலையிலிருந்து இறங்கிவிடுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒரு உஹத் போர்க்களம்தான். நமது தேர்வு அந்த வில் வீரர்களின் தேர்வைப் போலவே நமது விதியை நிர்ணயிக்கிறது. இதிலிருந்து நாம் கற்கும் முதல் ரகசியம் கீழ்ப்படிதல் மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவம். நமது தொழுகையை சரியான நேரத்தில் பேணுவது, சகாத்தை முறையாகக் கொடுப்பது, ஹராமான வழிகளில் சம்பாதிப்பதை தவிர்ப்பது, பொய், புறம் பேசுவதிலிருந்து விலகியிருப்பது,
இவை அனைத்தும் தான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும் ஆன்மீக கோட்டைகள். நாம் எப்போது இந்த ஒழுக்கங்களை தளர்த்துகிறோமோ அப்போது ஷைத்தான் நமது வாழ்க்கையின் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்து நம்மை தாக்குகிறான். உஹத் போரில் ஏற்பட்ட தோல்வி வெறும் இராணுவத் தோல்வி அல்ல. அது அல்லாஹ்வால் இந்த சமூகத்திற்காக பொறிக்கப்பட்ட ஒரு நித்திய பாடம். அந்த வலி தற்காலிகமானது, ஆனால் அந்த பாடம் நிரந்தரமானது. ஒரு சிறிய கீழ்ப்படியாமை ஒரு பெரிய சமூகத்தையே எப்படி பாதிக்கும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. போர்க்களத்திலிருந்து சமூகத்திற்கு சூரா நிசாவின் பாலம். உஹத் போரின் பாடம் வெளிப்புற அச்சுறுத்தல்களிலிருந்து ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாப்பது என்று நமக்குக் காட்டியது. ஆனால் ஒரு சமூகம் உள்ளிருந்தே சரிந்துவிடாமல் எப்படி பாதுகாப்பது? உஹத் போன்ற போர்களுக்குப் பிறகு இஸ்லாமிய சமூகம் புதிய சவால்களை சந்தித்தது. கணவனை இழந்த பெண்கள், தந்தையை இழந்த அனாதைகள், சொத்துப் பங்கீடு போன்ற பிரச்சனைகள் எழுந்தன. இந்த உள்ளகப் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இறங்கியதுதான் சூரா நிசா, அதாவது பெண்கள் என்ற அத்தியாயம். அந்த காலத்தில் அனாதைகளும் பெண்களும் பலவீனமானவர்களாக கருதப்பட்டு அவர்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டன. ஆனால் குர்ஆன் ஒரு புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்தது. அனாதைகளின் உடைமைகளை அவர்களிடம் முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அவர்களுடைய சொத்துக்களை உங்கள் சொத்துக்களுடன் கலந்து சாப்பிடாதீர்கள். நிச்சயமாக இது ஒரு பெரும் பாவமாகும். இந்த வசனம் வெறும் சொத்துரிமை பற்றியது மட்டுமல்ல. நம்மிடம் இருக்கும் செல்வம், அதிகாரம், பிள்ளைகள், அறிவு, திறமைகள் எதுவும் நிரந்தரமாக நமக்குச் சொந்தமானது அல்ல. நாம் வெறும் நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளர்கள், ட்ரஸ்டீஸ். இவை அனைத்தும் அல்லாஹ்வால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். உண்மையான வெற்றி செல்வத்தைச் சேர்ப்பதில் இல்லை. மாறாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீதியுடனும் நேர்மையுடனும் பாதுகாத்து உரியவர்களிடம் ஒப்படைப்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருந்தால் உங்கள் ஊழியர்களுக்கு அவர்களின் முழு உரிமையையும் சரியான சம்பளத்தையும் கொடுக்கிறீர்களா? அதுதான் அமானிதம். நீங்கள் ஒரு குடும்பத்தின் தலைவராக இருந்தால் உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளின் தேவைகளை நீதமாக பூர்த்தி செய்கிறீர்களா? அதுதான் அமானிதம். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவுகிறீர்களா? அதுதான் அமானிதம். நாம் நம்முடைய சொத்துக்கள், உறவுகள், அதிகாரத்தை ஒரு அமானிதமாக கருதும்போது நமது செயல்களில் ஒரு தெய்வீக பொறுப்புணர்ச்சி பிறக்கிறது. இதுவே சூரா நிசா நமக்குக் காட்டும் வெற்றிக்கும் அமைதிக்குமான பாதை. மரபுரிமைச் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மனித வரலாற்றில் முதல் முறையாக பெண்களுக்கு வரையறுக்கப்பட்ட மரபுரிமை உரிமைகள் வழங்கப்படுகின்றன. இது புரட்சிகரமானது. இஸ்லாம் மரபுரிமையை கட்டமைத்தது, சச்சரவுகளை தடுத்தது, நியாயத்தை உறுதி செய்தது, குடும்பச் செல்வத்தை பாதுகாத்தது. திருமணம் மற்றும் குடும்பச் சட்டங்கள். முக்கிய தீர்ப்புகளில் பின்வருவன அடங்கும். பெண்களை கருணையுடன் நடத்துங்கள். திருமணம் என்பது பொறுப்பின் ஒப்பந்தம். திருமணத்தில் சில குடும்ப உறவுகள் நிரந்தரமாக தடை செய்யப்பட்டுள்ளன. பலதார மணத்தில் நீதி, வரதட்சணை, மஹர் என்பது பெண்ணின் உரிமை. இஸ்லாம் பொறுப்புடன் ஆசையை ஒழுங்குபடுத்துகிறது. வாழ்க்கை மற்றும் இறப்பு மீதான அல்லாஹ்வின் சக்தியை ஜூஸ் 3 காட்டுகிறது. ஜூஸ் 4 பின்வருவனவற்றை காட்டுகிறது. ஒரு நாகரிகத்தை உருவாக்குவதற்கான அல்லாஹ்வின் அமைப்பு. வெற்றி என்பது போர்க்கள வெற்றி மட்டுமல்ல. இது தார்மீக ஒழுக்கம். இது ஒற்றுமை. இது நீதி. ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தால், ஒரு சமூகம் அதன் பலவீனமானவர்களை பாதுகாத்தால், ஒரு சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த எதிரியும் அதை வெல்ல முடியாது. ஆனால் அது பிரிந்தால், கீழ்ப்படியாமல், ஆசைகளை பின்பற்றினால் சரிவு உள்ளிருந்து தொடங்குகிறது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். வில் வீரர்கள் எப்படி ஒழுக்கமாக இருந்திருக்க வேண்டுமோ அப்படி நான் ஒழுக்கமாக இருக்கிறேனா? நான் அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றிக் கொள்கிறேனா? என்னைச் சுற்றியுள்ள பலவீனமானவர்களை நான் பாதுகாக்கிறேனா? நான் ஒற்றுமைக்கு பங்களிக்கிறேனா அல்லது பிரிவினைக்கு பங்களிக்கிறேனா? ஜூஸ் 4 வரலாற்றைப் பற்றியது அல்ல. இது நம்மைப் பற்றியது.